பிரைஸ் மக்களே, மத்தியான நேரத்துக்காக நன்றி. காலையில் வீடியோ போஸ்ட் பண்ணல, எங்கள் பேத்திக்கு உடம்பு சரியான ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தோம். இப்போ மத்தியானம் போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக மக்களே. அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உங்களை தாங்கும் மக்களே. அவர் கிருபை உங்களை தாங்கும், உங்களை வழிநடத்தும், உங்களை ரட்சிக்கும் மக்களே. அவர் கிருபை உங்களை விட்டு விலகாத ஒரு கிருபை மக்களே. அவர் கிருபைக்காக காத்திருங்கள் மக்களே. நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள், தினந்தோறும் ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பமும் சேர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது புது பலன் அடைவீர்கள். புது ஆசீர்வாதம், புது சந்தோஷம், புது சமாதானம். சமாதானத்தின் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக மக்களே. நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார், அரவணைப்பார், காத்து நடத்துவார், உங்களை பலப்படுத்துவார், உங்களை ஸ்திரப்படுத்துவார் மக்களே. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தின் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான் மக்களே. ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருங்கள். கர்த்தரிடத்தில் ஜெபிங்கள், துதியுங்கள். நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மழைக்காலம் சகல ஜனங்களையும் பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. குழந்தைங்களெல்லாம் உடம்பு சரியில்லாத இருக்கிறாங்க. எல்லாருக்காகவும் ஜெபிங்க. நாங்கள் காலையில் ஏஞ்சி குழந்தைங்களுக்காகத்தான், எல்லாருக்காகவும். எங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க மாட்டோம், லாஸ்ட்டில் தான் ஜெபிக்குவோம் மக்களே. ஃபஸ்ட்டு தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, குடும்பங்கள், மற்ற குடும்பங்களுக்காக, மற்ற ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்காக, வேலைக்கு போகிறவங்களுக்காக, வாலிபர்களுக்காக, வாலிப பெண்களுக்காக நாங்கள் ஜெபிச்சு விட்டு தான் எங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் ஜெபிங்க மக்களே. உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் பிள்ளைக்காக, உங்களுக்காக, உங்கள் ஆசீர்வாதத்துக்காக. எந்தெந்த ஆசீர்வாதம் தடையாக இருக்குதோ அதுக்காக ஜெபியுங்கள். ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். ஜெபிக்கும் போது தான் ஜெயம் பெற்றுக்கொண்டு ஜெபத்தினால் பல விஷயங்களை காண்பீங்க மக்களே. ஜெபம் அது சாதாரணமானதல்ல, அது விலையேற பெற்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் நம்ம ஜெபிக்கும் போது ஆமென் ஆமென் என்று பதில் தருகிற ஒரே ஒரு தேவனாகிய இயேசு கிறிஸ்து பிதாவிடத்தில் நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார் மக்களே. அவர் நம்மளை கைவிட மாட்டார், விட்டு விலகவும் மாட்டார். உங்களையும் எங்களையும் காக்கிற ஒரே ஒரு நல்ல தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மக்களே. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஜீசஸ் லவ்ஸ் யூ மக்களே. ஆமென். காட் பிளஸ் யூ.